ஆலயம் செல்வோம் நம்ம அன்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது வடபழனி முருகன் கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப அழகான கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். முருகனுக்கு அரோகரா. பார்க்க வேண்டிய கோயிலில் ரொம்ப முக்கியமான கோயில் வடபழனி முருகன் கோயிலுங்க. இல்லை, முருகனுக்கு பாதரட்சிகை, அதாவது காலணிகள், செருப்பு அணிஞ்சிருப்பார். அது ரொம்ப விசேஷம். முருகனுக்கு ரொம்ப அங்காரகனை பிடிக்கும். அவருக்கு தனி சந்நிதி இருக்குது இந்த கோயிலில். முருகனுக்கு தங்கத்தேர் இருக்குது இந்த கோயிலில். சென்னையில் பார்க்க வேண்டிய கோயில்களில் வடபழனி முருகன் கோயில் ரொம்ப முக்கியமான திருக்கோயில். கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்றத அங்கங்கே நமக்கு படமாகவே வச்சுருக்காங்க, சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க. கோயில் ரொம்ப பெருசு, ரொம்ப நீட்டு, அழகாக க்ளீனாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சிற்பத்தையும் டைம் எடுத்து பார்க்கணுங்க. கொடிமரம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. மயிலோட முருகனை பார்க்கும்போது அப்படியே நமக்கு புல்லரிச்சு தான் போகுது. கோபுரத்தை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு நமக்கு வந்துடுவோங்க. தானாகவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையை எடுத்து கும்பிட்டுருவோம். ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், நவராத்திரி, கந்தசஷ்டி, மகாமகம், மாசி மகம், பங்குனி உத்திரம், மாதத்தில் வர கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி எல்லாமே இந்த கோயிலில் விசேஷம்தான். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்கே கல்யாணத்துக்கு வேண்டிப்பாங்க. கல்யாணமும் முடிவாயிரும். முடிவான உடனே அவங்க இந்த கோயிலே கல்யாணமும் பண்ணிப்பாங்க. டோக்கனை பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் கொடுத்துருவாங்க. முருகன் காலில் செருப்பு அணிஞ்சிருப்பார். அப்பேற்பட்ட அற்புதமான காட்சி இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். கோயில் டைமிங் சொல்கிறேன். காலை 5 மணிலேருந்து 12 மணி வரை, ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரை. திருப்பள்ளி எழுச்சி காலை 5:30க்கு, காலசாந்தி காலை 6:30 மணிக்கு, உச்சிக்காலம் மத்தியானம் 11 மணிக்கு, சாயரட்டை மாலை 4:30க்கு, அர்த்தஜாமம் நைட்டு 9 மணிக்குங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அர்த்தஜாமம் இரவு 9:30க்கு. கிருத்திகை நாட்கள்லேயும் அர்த்தஜாமம் இரவு 10:30 மணிக்கு பண்ணுவாங்க. விழா காலங்களில் மட்டும் பூஜையோட டைமிங் கொஞ்சம் நேரம் வித்தியாசப்படும். ஒவ்வொரு பிரகாரமும் சும்மா அப்படி தான் இருக்குது. ரொம்ப டைம் எடுத்து பார்க்கணும் இந்த கோயிலை. எத்தனை வாட்டி பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்கணும். கோயிலை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அங்கங்கே பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு மிக மிக அற்புதமான கோயில். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தைங்களுக்காக உயர்கல்விக்காகவோ, நல்ல பதவிக்காகவோ, வெளிநாட்டுக்கு போகிறதுக்காகவோ எப்படி வேண்டிக்கிட்டாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த கோயிலில் வேண்டிக்கிறவங்க அதுக்கான பலன் நிச்சயம் பெறுவாங்க. சாதுக்கள் பிரதிஷ்டை செய்த தலன்றதுனால இங்கே இறைவனை வணங்குவது சால சிறந்தது. சென்னையில் புகழ் வாய்ந்த தலம்ன்றதுனால நிறைய பேர் வர்றது மட்டும் கிடையாது, உண்டியல் வருமானமும் அதிக அளவில் அரசுக்கு வரும் தலங்களில் இந்த கோயில் ரொம்ப முக்கியமான தலம். 72 அடி உயரம் உள்ளது இந்த ராஜகோபுரம். அண்ணாசாமி, ரத்தினசாமி, பாகியலிங்கம் ஆகிய 3 முருக பக்தர்களுக்கும் தனித்தனியாக இங்கே கோயில்லையே தனி சந்நிதி உண்டு. சாதுக்கள் பிரதிஷ்டை செய்த தலங்க இது. ரொம்ப விசேஷமான திருத்தலம். ஒவ்வொரு கோயில் கோபுரமும் நமக்கு பார்க்கும்போது அப்படியே நம்மளை ஈர்த்துடும். வடபழனி முருகனை போய் பார்த்துட்டு வந்தால் குடும்ப ஐஸ்வர்யம் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கு, வியாபாரம் விருத்தி அடைய முருகனை வேண்டிக்கிறாங்க. நிறைய பேர் வடபழனி முருகனை பார்ட்னராகவே வச்சுருக்காங்க. எந்த ஒரு காரியம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் வடபழனி முருகன் கோயிலில் சுவாமிகிட்ட கேட்டுட்டு தான் போவாங்க. சுவாமி அவங்களுக்கு நிறைய பேருக்கு வியாபாரத்துக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாருன்றது அவங்கவுங்க நம்புகிறாங்க. நான் ரொம்ப நம்புகிறேன். பழனிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த திருத்தலத்துக்கு பழனி ஆண்டவரை வணங்குறாங்க. சுவாமி தாமரை பீடத்தில் இருப்பது தனி சிறப்பு. அவர் அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதாங்க, நம்ம போகும்போதே நம்ம மனசில் எந்த கவலையோடு போனாலும் அவர் நம்மளை சிரித்து ரிசீவ் பண்ணுறாரு. அப்படின்னா என்னங்க, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட போகிறோமோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான். என் கூட இருந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு முருகான்னு மட்டும் சொல்லுங்கள். முருகன் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருன்னு பாருங்கள். இந்த கோயிலில் எங்கே திரும்பினாரும் முருகன் தாங்க. எந்த தசை திரும்பினாலும் முருகன் தான். முருகனோட எல்லா விதமான பேர்லேயும் இங்கே முருகனுக்கு சிலை இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வாட்டி இந்த கோயில் போயிட்டு வாங்க, நீங்கள் அடிக்கடி போவீங்க. நம்ம நினச்சா மட்டும் இல்லைங்க, கடவுள் நினச்சா மட்டும்தான் கோயிலுக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் முருகனை நினச்சிக்கிட்டே இருங்க. முருகன் எப்படி கூப்பிட்றாருன்னு மட்டும் பாருங்கள். அண்ணாசாமி தம்பரான்றவர் தான் இந்த கோயில் தோன்றத்துக்கு மூல காரணமாக இருந்தவர். இவர் தன்னோட நாக்கு அறுத்து திருத்தணி முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தவர். நாக்கு அறுத்து இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தும் வழக்கத்தை பாவாடம்னு சொல்கிறாங்க. இவர் தம் இருந்த வீட்டை
சிறிய கீற்று கொட்டகையாக போட்டு அதில் குறி சொல்லும் மேடை அமைத்து பழனியிலிருந்து வந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கே வைத்து பூஜை செய்தாராம். அவர் பூஜை செஞ்ச பழனி ஆண்டவர் படம் இன்னும் இந்த சந்நிதியிலோட உட்பிரகாரத்தில் வடக்கு மண்டபத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கோயில் போனால் வடக்கு மண்டபத்தில் இருக்கிற பழனி ஆண்டவர் படத்தை பார்த்துட்டு வாங்க. ரத்தினசாமி தம்பிரான்றவர் அவருக்கு அடுத்தபடியாக வந்து ஆண்டவருக்கு பாவாடம் செய்தவர். இவர் அண்ணாசாமி தம்பிரானுக்கு தொண்டர். அண்ணாசாமிக்கு பிறகு இவர் தான் இந்த கோயிலை எடுத்து நடத்தினார். முருகப்பெருமானோட சிலையும் பிரதிஷ்டை செஞ்சார். இப்போது கருவறை பகுதியில் உள்ள இடத்துல செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது. இதனால தான் அப்போ வந்து குறி சொல்லி வந்த மேடை இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து வடபழனி ஆண்டவர் கோயில்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாகியலிங்க தம்பிரான் அவர் தான் இப்பொழுதுள்ள வடபழனி கோயிலில் கர்ப்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணியால் செஞ்சு வச்சவர். இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுக்கணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டா அது பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம ரெண்டு மனசாக வச்சுக்கிட்டோம்னா நடக்குமோ நடக்காதுன்னு நினச்சோம்னா ரிசல்ட்டும் பாதி தான் இருக்கும். நடக்கும் நினச்சி போய் சுவாமியை கும்பிடுங்க, நிச்சயம் கடவுள் நமக்கு நடத்தி கொடுப்பாரு. கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சுவாமி நம்மளுக்கு பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு நம்மளை ரிசீவ் பண்ணுறாருங்க. சிரிக்கும் போதே நமக்கே மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் அத்தனை கவலையும் விட்டு போயிடும். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு. இந்த கோயில் ரொம்ப விமர்சையாக இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு இவங்க 3 பேர் தான் காரணம். இந்த 3 பேரோட சமாதி இந்த கோயிலில் தாங்க இருக்குது. இந்த கோயிலில் நம்ம போய் சுவாமியை வணங்கினோன்னா நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இவங்க 3 பேரோட ஆசி நமக்கு கிடைக்கும். கோயிலை நல்லா டைம் எடுத்து பாருங்கள். போனோம் வந்தோன்னு வராதிங்க. ஒவ்வொரு பிரகாரமும் ஒவ்வொரு கதை சொல்லும். பௌர்ணமி ஈவினிங் வந்து கோயிலில் சிறப்பு பூஜை நடக்கும். மாதந்தோறும் நமக்கு அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் ரொம்ப விமர்சையாக நடக்கும். சஷ்டி கிருத்திகை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயிலில். இங்கே வந்து குரு பூஜை மிக மிக சிறப்பு. குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்குவாங்க. பழனிக்கு போக முடியாதவங்களும் வந்து வடபழனி ஆண்டவர்கிட்ட வேண்டிப்பாங்க. நம்ம குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குடும்ப ஐஸ்வர்யம், வியாபார விருத்தி எல்லாமே கொடுப்பாருங்க வடபழனி முருகன். நீங்கள் வந்துட்டு போங்க, நடக்கிறத பாருங்கள். என்ன மனசில் வேண்டுதலோ நிச்சயம் நடைபெறும். பாசிட்டிவிட்டியோடு வாங்க, நல்லதே நடக்கும். சுவாமியை வந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு மனசில் இருக்க எல்லாமே நிறைவேறிச்சான்ட்டு. இந்த கோயில் சென்னையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க, எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். போயிட்டு வரவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நான் அடிக்கடி போகிற கோயில்களில் இந்த கோயில் ஒன்று. போயிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பதிவுகள் போட ஆசையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். நல்லதே நடக்கும். ஓம் முருகா, ஓம் முருகா. நன்றி, வணக்கம்.